ஹலோ நம்ம ரமேஷ், எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் தளபதியோட ஸ்பீச்சு வெறித்தனமாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இன்றைக்கி வேறு ஒரு டைமென்ஷனில் தளபதி பேசியிருந்தார். இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணின்னு தெரில. அந்த டைமென்ஷனை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எடுத்து ஆரம்பிக்கும் போதே கரேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆரம்பிக்கிறார். கரேஜ் அப்படின்னா தைரியம். ஸோ இன்றைக்கி அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி மக்கள் மனசில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் தளபதி அவர்கள் சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி பதிலை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஸ்பீச்சு கண்டிப்பாக மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழக வெற்றி கழகத்து மேலே ஏற்படுத்தும் அப்படின்ற மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ அது என்னெல்லாம் அவர் பேசியிருக்காரு, எதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ விஜய் அவர்கள் மேலே எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும், வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டை விட்டு வெளிலே வரமாட்டேங்கிறாருப்பா அப்படின்ற இந்த விமர்சனத்தை இப்போ வரைக்குமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விமர்சனமானது மக்கள் மத்தியில், ஆமாம் என்ன எப்போ பார்த்தாலும் வரமாட்டேங்கிறாரு, வாசத்தில் ஒரு வாட்டி வர்றாரு, வந்து ஏதாவது பேசிட்டு போயிடுறாரு, இவர் எப்படி நம்ம நம்பி ஓட்டு போடுறது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட மக்களை போய் சந்திக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெகுலராக ஒரு மீட்டிங் போடுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து பத்திரிகையில் சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு அதிமுக காரணங்களை பார்க்குறான், டிஎம்கே காரணங்களை பார்க்குறான், பிஜேபி காரணங்களை பார்க்குறான். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் ஆளே காணமே அப்படின்ற அந்த நினைப்பு மக்கள் மைண்டில் இருக்கும். பட் அதுக்கான சரியான பதில் என்ன, நான் ஏன் மக்களை வந்து சந்திக்க முடியலை அப்படின்றத இன்றைக்கி தளபதி அவர்கள் ரொம்ப கிளியராக எஸ்ஓபி அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் என்னால் அவங்கள வந்து மீட் பண்ண முடியல, எனக்கு மட்டும் ஏன் வந்து இந்த அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்திட்டத்தை போடுது. இப்போ இந்த மீட்டிங்கு கூட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய மக்கள் சந்திப்பாக தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேர், ஒரு 1,00,000 பேர் வந்து மீட் பண்ணி பார்க்குற மாதிரி பெரிய இடமா தான் கேட்குறேன். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் பர்மிஷன் கேட்கணுமா? அது எப்படி நடக்கிறோம்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பர்மிஷன் கேட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றதா இதோட ப்ரொசீஜர். ஏன்னா இங்கே மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேர்தலில் நின்று ஜெயித்த கட்சிகள், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதோ அதான் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு கூட்டமும் பெருசாக வராது. ஆனால் இங்கே இவ்வளோ கூட்டம் வர்றதுனால இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு தமிழக வெற்றி கழகத்துக்காகவே இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் இல்லை, மிஸ்டர் ஸ்டாலின் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தன்னுடைய ஆதங்கத்தையும் தான் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையையும் போட்டு உடச்சிட்டார். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. அப்போ இந்த பிரச்சனைனால தான் தம்பி விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் வர முடியல அப்படின்ற புரிதலை ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த பசங்களை அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ரெண்டாவது, மக்கள் மனசில் இன்னொரு கேள்வி இருக்கும். என்ன தான் நீ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே இருந்தாலும், விஜய் பார்க்க கூட்டம் இருந்தாலும், இந்த பத்திரிகையாளர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்க, என்ன டிபேட் பண்ணுறாங்க, என்னதான் இருந்தாலும் மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது பெரும்பான்மையான அந்த மக்கள் மைண்டில் இருக்குது. அப்போ அவங்களுடைய கேள்வி என்ன ஆகுதுன்னா, நான் காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவன் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கும் போடும்போது உனக்கு எப்படி இருந்தாலும் நீ ஜெயிக்க போகிறது கிடையாது, அப்போ நான் அவங்களுக்கே போட்டுடலான்ற அந்த மனநிலைமைக்குள்ளே இவங்க போயிடுறாங்க. ப்ளஸ் இந்த காசை வாங்கிட்டு சத்தியம் வாங்கிக்கிறது, குழந்தை மேலே சத்தியம் வாங்கிக்கிறது, தெய்வத்து மேலே சத்தியம் வாங்கிக்கிறது, குலதெய்வத்து மேலே சத்தியம் வாங்கிக்கிறது, இதில் சென்டிமெண்ட்டில் வேறு வழி இல்லாமல் சத்தியம் பண்ணிட்டமே ஓட்டு போடுறது, இப்படிலாம் கூட மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்குறாரு. என்கிட்ட இருக்க கூட்டம், என்னை நம்புகிற கூட்டம், காசு வாங்குகிற கூட்டம் கிடையாது, காசுக்காக ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது. ஆனாலும் இந்த வாட்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே உங்கள் காசு. ஏன்னா இந்த வாட்டி பெருவாரியாக காசு உங்களுக்கு கிடைக்கும். அது 1000மோ 2000மோ 3000மோ 5000மோ எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கொத்தடிமை டீம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 5000 அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க, மகளிர் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு. அப்போ 3 மாதம் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனு. அதுக்கு முடியறதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துல இப்படி 5000 கொடுக்குற அப்படின்னா, இவங்க பீகாரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. பீகாரில் இப்படி தான் 10,000 போட்டு அந்த பெண்கள் எல்லாம் பிஜேபி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி ஒரு மனநிலைமையில் அதே மாதிரி மனநிலை பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்ற ஒரு நினப்பு இந்த கொத்தடிமை டீமுக்கு. டேய், நாங்களாம் என்ன அவ்வளோ முட்டாளாடா, தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அவ்வளோ முட்டாளா? ஆனால் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வாங்கிக்கிட்டு ஓட்டை தூக்கி
விசிலுக்கு தான் போடுவோம் அப்படின்னு எல்லாம் நிற்கிறாங்க. அதை தான் சொன்னார், காசை வாங்கிட்டு அவங்க காதில் போய் விசிலை ஊதுங்க, செவுல்லே விசிலை ஊதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு என்ன புரிதல் வருது, ஓ அப்போ இந்த எலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது, நம்ம காசை வாங்கிட்டு பேசாமல் தமிழ் வேட்டிகளுக்கு போட்டுருவோம், ஏன்னா அவங்களுக்கு தான் மெஜாரிட்டியான ஓட்டு இருக்குது, 40% ஓட்டு இருக்குன்னு தளபதியை டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட போயிட்டு பூஸ்டாக போய் சேர்ந்துடும். மூணாவதா இப்போ தளபதி என்ன சொல்கிறாங்க, நேற்று கட்சி ஆரம்பித்தார், இவருக்கெல்லாம் என்ன அரசியல் அனுபவம் இருக்குது, இவர் வந்து என்ன கிழிச்சிட போகிறாரு அப்படின்ற மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி ஒரு வேலையை தான் இந்த மீடியாவும் ஆளுங்கட்சிகளும் ஆண்டவ கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கேள்வி மக்கள் மனசில் எழும்ல, ஆமாப்பா நேற்று கட்சி ஆரம்பித்த நம்பர் எப்படிப்பா நம்ம ஓட்டை போட்டு நாட்டை கொடுக்கறது அப்படின்ற அந்த எண்ணத்தை உடைக்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. என்ன மாதிரி இங்கே மக்களை நேசிக்கக்கூடிய எந்த கட்சியுமே கிடையாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் கூட்டணி நம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க. கூட்டணின்னு ஒன்று இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உப்பு சப்பானி ஒரு இழவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. எவனுக்காவது தெம்பு திராணி இருக்கா தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து 1% ஓட்டுவாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட இந்த கட்சியை அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒரு லாய்க்கும் கிடையாது. மக்களே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஆனால் நான் அப்படி இல்லை, கட்சி ஆரம்பித்து தனியாக கட்சி ஆரம்பித்து அதுவும் 2 வருஷத்தில் இன்றைக்கி 40% ஓட்டு இருக்குது அப்படின்ற அளவுக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா, இல்லை கூட்டணி கட்சிகளோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற இவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? அப்போ என்ன மாதிரி தனியாக வந்து சுயம்பாக வந்து நிற்கிற என்னால் தானே உங்களுக்கு வந்து நல்லதை வந்து செய்ய முடியும். முழுசாக என்னால் வந்து யாருக்கும் அடிபணியாமல் என்னால் செய்ய முடியும். ஆனால் இவங்க கூட்டணியோடு இருந்தால் அவன் சொல்கிறதுக்கு தலையாட்டணும், இவன் சொல்கிறதுக்கு தலையாட்டணும், அந்த ஜாதிக்காரனுக்கு தலையாட்டணும், இந்த ஜாதிக்காரனுக்கு தலையாட்டணும், இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இவங்க வந்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் தனியாக தான் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கேன். என் கட்சி இதுக்கு முன்னாடி எவனும் நடத்துனது கிடையாது, இதுக்கு முன்னாடி எவனும் வச்சுருந்தது கிடையாது. இந்த பேர்லேருந்து இந்த கட்சியிலேருந்து நான் 35 வருஷமாக கட்டமைச்சு கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ என்னை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னை விட செய்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் எவனுமே கிடையாது அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிய வைக்கிறார். இது இப்போ சந்தேகம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் இருக்குது. ஒருவேளை இவர் பிஜேபியோட பி டீமாக இருப்பாரோ? ஏன்னா எப்போ பார்த்தாலும் திமுக மட்டும்தானே அட்டாக் பண்ணுறாரு. இப்போ திமுக அதுதானே சொல்லுது, ஏன் மற்ற கட்சியில் பற்றி பேச மாட்டேங்கிறாரு, பிஜேபி பற்றி பேச மாட்டேங்கிறாரு, ஏடிஎம்கே பற்றி பேச மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் திமுக மட்டுமே அட்டாக் பண்ணுறாருன்னா அப்போ இவர் பிஜேபியோட பிடிஎம்மு அப்படின்ற இந்த விஷயத்தை இவங்க பதிவு பண்ணிக்கிட்டே வரனால அந்த ஏஜில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு வேளை இருப்பாரோ, பிஜேபியை சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏடிஎம்கே சொல்ல மாட்டேங்கிறாரு, அவனை திமுக மட்டும் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் இருக்குது பாருங்க. இதை தான் ரொம்ப கிளியராக புரிய வைக்கிறாரு. நான் எந்த கட்சியும் அழிக்க வந்தவன் கிடையாது, எந்த கட்சிக்கும் விரோதியும் கிடையாது. நான் இங்கே மக்களுக்கு நன்றி கடன் ஆட்ட வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் 30-35 வருஷமாக இந்த கரியரை கொடுத்து இவ்வளோ பெரிய உசரத்தில் என்னை உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ நான் இந்த மக்கள், அதாவது என்னுடைய தமிழ்நாடு மக்கள், ஏன்னா என் வீடு தான் என் நாடு. உங்களுக்கு வேணால் அது ஸ்டேட்டாக இருக்கலாம் தமிழ்நாடு, பட் எனக்கு ஸ்டேட்டு கிடையாது. இது என்னுடைய நாடு, என்னுடைய தாய் நாடு. இங்கே இருக்க 8 கோடி மக்களும் என்னுடைய மக்கள். இங்கே இருக்க எல்லார் வீட்லேயுமே நான் இருக்கிறேன், ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விஜய் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறார். அப்போ நான் எல்லாருக்குமானவன், என்னை வளர்த்து ஒசரத்தில் வச்சுருந்த இந்த மக்களுக்கு திருப்பி நான் அரசியல் களத்தில் வந்து அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். உங்களுக்கு நான் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும். அதிகாரம்னு ஒன்று இல்லைன்னா என்னால் குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் நல்லது செய்ய முடியும் இல்லையா, ஒட்டுமொத்த மக்களுக்கு செய்ய முடியாது. அதனால் நான் இங்கே அரசியல் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேனே ஒழிய எந்த அரசியல்வாதிகளையும் நான் வெஞ்சன்ஸ் வச்சு பழி தீர்க்கணும்னா வரல. அப்போ நான் அரசியலில் வந்து திமுகவை ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அரசியல் பார்வையில் திமுக இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கு, அவர்களுடைய குடும்ப ஆட்சி சரியில்லை, குடும்ப ஆட்சி ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்றனால என்னுடைய அரசியல் எதிரியாகவும், பிஜேபி வச்சுருக்க கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு உகந்ததல்ல அப்படின்றனால பிஜேபியோட கொள்கையும் நான் எதிர்த்து ரெண்டு கட்சிகளும் எதிர்த்து நான் அரசியல் பண்ண வந்திருக்கேன்றதை மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக வந்து புரிய வைக்கிறார். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு தைரியத்தை வந்து இப்படி தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வந்த தலைவர்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒழிய வேறு யாருனாலையுமே இதை கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க எங்கேயாவது போயிட்டு. இப்போ எல்லாத்தையும் விட மக்களுக்கு மிகப்பெரிய பயம் என்னமா இருக்குது தெரியுமா, புதுசாக வர்றவங்களை எப்படிப்பா நம்புறது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது ஆசைப்பட்ட கதையாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய கட்சிகளையே நம்பிட்டு இருப்பாங்க. அதனால தான் மாறி மாறி திமுக அதிமுக ஓட்டு போட்டு தெரியுது. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். அதை தமிழக வெற்றிக்கழகம் இது வரைக்கும் செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை செய்யலை.
அப்போ இது மிகப்பெரிய அட்வான்டேஜாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீடியாவுக்கும் இன்றைக்கி இருக்கிற அந்த ஆளுங்கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. இவர் என்னப்பா வந்தால் குறை சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு, ஆனால் இவர் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லலையே அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்போ இதே கேள்விகள் மக்கள் மனசுலேயும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆட்டி மீட்டிங் போடும்போதும் தளபதி அவர்கள் அந்த இடத்துக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, திமுக அது செய்யலைன்னு பற்றி பேசுகிறாரு, பெண்கள் பாதுகாப்பு, போலீஸார் சாராகம், போதை கலாச்சாரம், இப்படி இதை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காரு ஒழிய இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் என்ன செஞ்சிட போகிறார் வந்து இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ற விஷயம் மக்கள் மனசில் பயமாக இருக்கும். அப்போ அந்த பயத்தை போக்குறதுக்கு அவர் ரொம்ப கிளியர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறேன், நான் கண்ட வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உங்களை ஏமாற்றும் வெற்று வார்த்தைகள் என்னிடத்துலேருந்து வராது, நான் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன், அதாவது மேனிஃபெஸ்டோ, அது கூடிய சீக்கிரம் உங்கள் இடத்துல வந்து சேரும். அந்த திட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வந்து ஜென்சி கிட்ஸ், என்னை கொண்டாடும் இந்த பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு மட்டுமானதாக இருக்க போகிறது கிடையாது, உங்களுக்கானதாகவும் இந்த பிள்ளைகளுக்கு அடுத்த நிலையில் இருக்க இன்றைக்கி ஸ்கூல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த பிள்ளைகளுக்காகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மேனிஃபெஸ்டோ வரும்போது நான் இவங்களை விமர்சித்தது மட்டுமல்லாமல் இந்த விமர்சனத்துக்கு என்னுடைய பதிலாக அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்கான ஒரு மேனிஃபெஸ்டோ தான் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட வந்து கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதைக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், எல்லாருக்குமான ஒரு வீடு, ஒரு வேலைவாய்ப்பு, படிக்கிறதுக்கான வசதிகள், அட்லீஸ்ட் ஒரு காராவது இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சம்பாதிக்கணும், அதற்கான வந்து ஒரு சூழ்நிலை, மருத்துவம், ரோடு வசதிகள், இப்படி அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வது தான் என்னுடைய தலையாய கடமை. அதை தான் நான் வந்து முக்கியமாக வச்சு என்னுடைய மேனிஃபெஸ்டோ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவனாக நான் மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்க இந்த கட்சிகளால் முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தைரியத்தை அந்த இடத்துல வந்து விதைக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் தான் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸாக இருக்கட்டும், எப்படிலாம் தன்னை அடக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும், இப்போ மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தானே பதில் சொன்னதாக இருக்கட்டும், இப்போ இந்த மீடியாக்காரங்கெல்லாம் உட்காந்து நீங்கள் வந்து பத்திரிக்கையில் மீட்டிங் கொடுக்கல, எங்களை மீடியாவை சந்திக்கலை, எங்களை சந்தித்து நீங்கள் எதுவுமே பேசலைன்னு சொல்லி புலம்புறாங்கல்ல, அவங்க உட்காந்தா இதை தான் கேட்பாங்க, வேறு என்ன மயிரை கேட்க போகிறாங்க. அவங்களுக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி பதிலை சொன்னதாக இருக்கட்டும், ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்டதாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு 25 நிமிஷத்தில் இன்றைக்கி தளபதி அவர்கள் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஸ்பீச் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பத்தாது தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் அவர் பேசணும், இன்னும் கொஞ்சம் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய டைம் பார்த்திங்களா, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த டயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்கள் அங்கே நின்று அந்த விஷயத்தை வந்து வாட்ச் பண்ணுறது, ஏன்னா வெயில். ஆனால் இவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டைமையும் கொடுக்குறாங்க. அதுக்காக ஒரு விஷயமும் நடந்து போச்சு, அதை நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஸ்பீச்சும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. மிகப்பெரிய தைரியத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிற மாதிரி இருந்துச்சு. தளபதி இன்னமும் வந்து நிறையா ஸ்பீச் கொடுக்கணும், இன்னும் நிறையா விஷயங்களை டெலிவரி பண்ணணும், இன்னும் இந்த திமுக அரசின் அராஜகத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து போடணும், அதற்கு பதிலடியாக நான் என்ன செய்ய போகிறேன்றதை பேசணும். அப்போ பேசும்போது வரும் பாருங்கள் ஒரு ஃபயரு, அதுக்காக தான் நான் வெயிட்டிங்கு. அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்டில் போடுங்க. இன்றைக்கி ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.